அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சிம்மம் ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிறந்திருக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமாக எந்த விஷயங்கள் அமையும், பாதகமாக எந்த விஷயங்கள் அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே நல்ல குணவான்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட பொதுவாகவே ஒற்றுமை உணர்வு அதிகமாக இருக்கும். யார் ஒருத்தரையுமே பிரித்து பார்க்க மாட்டாங்க. கூட இருக்கிற எல்லாமே நம்மளோட சொந்தம், நட்பு அப்படின்னு பார்க்கறதுல ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. எல்லாருமே நம்மளோட உறவினர், நம்மளோட சொந்தங்கள் அப்படிங்கிறதுல எல்லாரையுமே ஒன்றுன்னு பார்க்குறதுல நல்ல பார்த்துக்கிறதுல இவங்கக்கிட்ட நல்ல ஒரு குணம் இருக்குது. சக்தியை வெளிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவும் மனப்பாங்குமே இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். யார் ஒருத்தருக்குமே டக்குன்னு உதவணும் அப்படின்ற மனசு வரும் இல்லையா, அது சிம்மராசிக்காரங்கிட்ட தானாகவே இருக்குங்க. இவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே ரொம்பவும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு உறவினர்கள்ட்ட ஒரு மாதிரி, நண்பர்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. எல்லோர்கிட்டையுமே ஒரே மாதிரியாக பழகுவாங்க, ஒரே மாதிரியான குணத்தை வெளிப்படுத்துவாங்க. சிம்ம ராசிக்காரங்க நல்ல குணம் படைச்சவங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். எப்போவுமே இந்த சிம்மராசிக்காரங்க கிட்ட எதிர்கால சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதில் எல்லாமே நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்படுவாங்க. மற்றவங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனை அளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பல நண்பர்களை கொண்டவங்களாகவும், முக்கியமாக எப்பொழுதுமே ரொம்பவும் கம்பீரமாக காணப்படுவாங்க இந்த சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க. இவங்க எடுக்கிற முடிவு எந்த விஷயத்துலையுமே சரியானதாக தாங்க இருக்கும். ஆனால் இவ்வளவு திறமைகள் இருந்துமே இவங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் எடுக்கிற முடிவு எனக்கு சரியாகவே இல்லை, ரொம்பவும் தப்பாக இருக்குது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, நான் சொல்கிறத கேட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா முன்னேறி இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிற சிம்மம் ராசி அன்பர்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காண ஒரு வழி இருக்குங்க. அது என்னென்னா, உங்களோட ஜாதக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது, அதற்கு சரியான தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் உங்களோட வாழ்க்கை நல்ல வளமானதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, சரியான ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணுங்க. எங்கே கேட்டால் நமக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு குழம்பிகிட்டு இருக்க உங்களுக்கு நான் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயிலை சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களுக்கு சரியான தீர்வு கட்டாயம் கிடைக்கும். இவங்கக்கிட்ட ஃபோன் மூலிமா நிறைய பேர் அவங்களோட ஜாதக டீட்டெயில் கொடுத்து கஷ்டங்கள் தீர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு தரோம். கட்டாயம் என்னோடய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணும்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்கள் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்துட்டு சிம்மம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தின் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்லது அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை இல்லாமல் 2, 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கிரகம் பலம் பெற்று இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் டிசம்பர் 9ஆம் தேதி வருது. அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பரில் 1, 7, 10 3 நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் எப்படி இருந்தாலுமே இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நவகிரக வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் நன்மைகளை அதிகரிக்க செய்யலாம். உங்களுக்கு நவகிரக வழிபாட்டில் முக்கியமாக சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடை மேற்கொள்ளுங்க, நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வர பகவான் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச விஷயத்தை நினைச்சபடி சாதிச்சு காட்டும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் எதனால் அப்படின்னு பார்த்தா, விரயஸ்தானத்தில் செவ்வாயும், சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், தன குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரகநிலைகள் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நட்சத்திரநாதனும் சகாய ஜீவனாதிபதியுமான சுக்கிரனும் சஞ்சார நிலை உங்களுக்கு டிசம்பர் 3 வரைக்குமே சாதகமாக
இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 10ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையுமே கவனமாக செயல்படணும். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 1, 6, 15 3 நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு பூரம் நட்சத்திரத்தில் உள்ளவங்க கார்த்திகை மாதத்தில் வரும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் நீங்க பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறுவதை கண்கூட நீங்களே காண்பீங்க. மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அம்மனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே தனித்துவத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களோட ராசிநாதன் சூரியன் சனி பகவானோட பார்வைக்கு ஆட்படுறதுனால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். இந்த உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திராசிரமம் டிசம்பர் 11ஆம் தேதி வருது. அன்றைய தினம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 1, 10 2 நாட்களுமே உங்களுக்கு யோகம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்கு. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்க கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கள் பரிகாரமாக சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் நீங்கும் சிறப்பான பலன்களை பெற முடியும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மூலம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன விஷயம் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் அடைந்து வந்த நன்மையில் ஒரு சில மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு இந்த மாதம் 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் கிரகம் பலம் பெறுதுன்னு சொன்னோம். இதுவரைக்கும் குடும்பத்தில் கேது பகவான் நெருக்கடியை நிறைய உண்டாக்கி தந்திருப்பார். பண வரவுலையுமே தடை இருந்திருக்கும். கொடுத்த வாக்கையுமே காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். வேலை பளு கூடியிருக்குங்க. உத்தியோகத்தில் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைந்து காணப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். நெருக்கடிகள் விலகும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா புதன் உங்கள் நிலையை உயர்த்துவார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, கார்த்திகையில் முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் பொன்பொருள் சேரும் வாய்ப்புமே இருக்குது. நெருக்கடிகளுமே விலகும். இதற்கெல்லாமே காரணம் புதன் பகவான் நல்ல நிலைக்கு நல்ல இடத்துல உங்களை பார்க்கறதுனால முதல்ல கஷ்டமாக இருந்தாலுமே பிறகு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல புதன் பகவான் இருக்காரு. அதனால் கவலைப்பட தேவையில்லை. சிந்திக்க வைக்குவார். உங்களது செயல்கள் எல்லாமே சிறப்பாக முடிக்கவும் அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகாய ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் சஞ்சார நிலை உங்களுக்கு டிசம்பர் 3 வரைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் உயர்ந்து காணப்படும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரித்தாலுமே நெருக்கடி இல்லாமல் சுமூகமாக போகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு நினைத்ததை நடத்தி வைப்பதற்கான ஒரு வழி அமைக்கும். செவ்வாய் வக்கரம் அடைவதால் செலவு குறைந்து காணப்படும். வீண் விரயம் இல்லாமல் போகும்னா கூட சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராசிநாதனுக்கு உங்களோட ராசிக்கும் சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது. டிசம்பர் 4 முதல் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால சூழ்நிலை அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா யோகமான பலன்களை பெற முடியும். அதன் பிறகு உத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களோட ராசிநாதன் சூரியன் சனி பகவானின் பார்வைக்கு வருவதனால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் வந்து போகும். உங்களோட ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை துணையோட உடல் நலனில் அக்கறை காட்டுங்க. கூட்டு தொழில் சில சங்கடங்கள் வரலாம். அதனால் கவனமாக இருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரனால நெருக்கடிகள் குறையும். தேவையான அளவிற்கு வருமானம் இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நெருக்கடிகள் விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுத்துவீங்க. கடன் மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நீங்கள் தர வேண்டாங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.